ஏழை பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த தலைமலை ஐயனார். இவர் பிரசவம் பார்த்தனால இவர் ஒரு டாக்டராவோ இல்லை ஒரு சாதாரண மனிதனாவோ நினச்சிக்காதீங்க. இவர் திருநெல்வேலியில் வாழற மக்களுக்கு சில பேருக்கு குலதெய்வமாகவும் சில பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறாரு. இந்த தலைமலை ஐயனாரோட கதையை பற்றி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சு போகிறோம். இது கதை இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம். உங்களுக்கு தலைமலை ஐயனார் மேலே முழு நம்பிக்கை இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க அவரை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்குவோம். பக்தர்களின் நம்பிக்கை நாயகன் நம்ம ஹீரோ தலைமலை ஐயனார் பக்தர்களுக்கு எங்கே அருள்பாலிக்கிறார்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை எழில் சூழ்ந்த ராமநதி அணைப்பகுதிக்கு மேற்கே இருக்கிற ராமநதி ஆற்றங்கரையில் தாங்க நம்ம தலைமலை ஐயனார் வீற்றிருக்கிறார். அதாவது பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. இங்கே இருக்கிற மக்கள் நம்ம தலைமலை ஐயனார் வந்து தலைமலை ஐயன்னு அன்பாக அழைக்கிறாங்க. நம்ம தலைமலை ஐயனாருக்கு யார் முதல்ல பிரதிஷ்டை அதாவது பூஜை பண்ணாங்கன்னா மாமுனிவர் அகத்தியர் தாங்க. இவர் எப்போ வந்து நம்ம தலைமலை ஐயனாருக்கு பூஜை பண்ணார்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெறும்போது எல்லா முனிவர்களும் பொதிகை மலைக்கும் கைலாய மலைக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. இதனால் வடக்கே தாழ்ந்தும் தெற்கே உயர்ந்து காணப்பட்டுச்சு. இதனால் நம்ம சிவபெருமான் வந்து அகத்தியரை தெற்கே போக சொல்லி ஆணையிட்டார். அங்கே போய் தாங்க இந்த மலையில் இருக்கிற தலைமலை ஐயனாரை நம்ம அகத்தியர் கண்டுபிடிச்சாரு. நம்ம தலைமலை ஐயனாருக்கு மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரியான அம்பாளுக்கும் பிரம்மசக்திக்கும் நம்ம அகத்தியர் பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தார். அகத்தியர் கூட கோரை மாமுனிவர், தேரைய சித்தர், மச்சமுனி, கலைக்கோட்டு மாமுனி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தலைமலை ஐயனாருக்கும் பிரம்மசக்திக்கும் ஆதிசங்கரியான அம்பாளுக்கும் பூஜை செய்து வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இவர்கள் வழிபட்டுட்டு வந்த டைமில் தான் சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு. சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் இந்த தலத்தை வழியாக வரும்போது நம்ம அகத்தியர் வந்து தலைமலை ஐயனாரை வழிபட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ராமர் குளிக்க ஒரு நதியை உருவாக்குனார் அகத்தியர். இந்த நதி தான் ராம நதியை உருவாக்குச்சு. அதன் பிறகு நம்ம ராமரும் லக்ஷ்மணனும் அந்த குளத்தில் நதியில் குளிச்சுட்டு தலைமலை ஐயனாரை வழிபட்டுட்டு இருந்தாங்க. வழிபட்டுட்டு அகத்தியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ வந்து அகத்தியர் ஒரு அம்பாலோட சக்தியெல்லாம் திரட்டி, அதாவது ஆதிசங்கரியான அம்பாலோட சக்தியெல்லாம் திரட்டி ஒரு அம்பு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து நம்ம ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த அம்பை கொடுத்து ராவணனை கொல்றதுக்கான ஆசீர்வாதத்தை வழங்கினார். இதனால் இந்த ஊர் மக்கள் அந்த ஏரியா மக்கள் எல்லாமே ராமநதியில் குளிச்சுட்டு தலைமலை ஐயனாரை வழிபட்டால் நம்ம வேண்டுதனால நடக்குங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குங்க. இப்படி தலைமலை ஐயனோட புகழ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குதுங்க. இவரோட புகழுக்கு மேலும் மணிமோகனம் செய்கிற மாதிரி இந்த சம்பவம் நடக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஏழை பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாருன்னு சொன்னல, அதை பற்றி இப்போ பேச போகிறேன். நல்லா கேட்டுங்க. ரொம்ப சுவாரஸ்யமானது, உண்மையானது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த கதை. எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கர்ப்பிணி பெண் வந்து விறகு பொறுக்க வராங்க. அதாவது தலைமலை ஐயனார் கோவிலுக்கு பக்கத்தில் விறகு பொறுக்க வராங்க. அந்த டைமில் பார்த்தா இடியும் மழையும் ஜோராக பெய்யுது. இதனால் நம்ம அந்த கர்ப்பிணி பெண் வந்து நம்ம தலைமலை ஐயனார் கோவிலுக்குள்ள நுழையிறாங்க. அதாவது கருவறைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படுது. இதனால் நம்ம தலைமலை ஐயனார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி இருக்கும்போது ஒரு ஆண் கருவறைக்குள்ளே இருந்தால், அதாவது கூட இருந்தால் அசௌகரியமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் கருவறையை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. அந்த டைம் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இதனால் ரத்த வாடை, பிரசவம் ஆனாவே இந்த ரத்த வாடை வரும்ல, அதனால் அந்த கடுவா புலின்னு ஒரு காட்டில் இருக்கிற கடுவா புலி வந்து அந்த குழந்தையும் தாயையும் அட்டாக் பண்ண வருது. அதாவது தாக்க முற்படும் போது நம்ம தலைமலை ஐயனார் வந்து அந்த புலிக்கு கல்லா போயிடணும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இதனால் அந்த புலியும் கல்லா மாதிரி அந்த கோவில் அந்த திருத்தலத்தில் வந்து காட்சி அளிக்குது அந்த புலியும். நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போனால் அந்த புலியும் பார்ப்பீங்க. போனவங்க இதுக்கப்புறம் போகிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி வந்து தலைமலை ஐயனார் தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் பக்தர்களுக்கும் உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையும் கொடுத்துட்டு வராருங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம தலைமலை ஐயனார் கருவறை விட்டு வெளிவந்ததுனால அவருக்கு பூஜை வந்து வெட்ட வழியில் தாங்க நடக்கும். அவருக்கு மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரியான அம்பாளுக்கும் பிரம்மசக்திக்கும் மக்கள் வெளியே வச்சு வெட்ட வெளியில் தான் பூஜை நடத்துவாங்க. இப்போ அந்த சைடு மக்களுக்கு, அதாவது தலைமலை ஐயனார் கோவில் பக்கம் இருக்கிற மக்களுக்கு வந்து மழை பெய்யலினா நம்ம தலைமலை ஐயனாருக்கும் அந்த ஆதிபராசக்திக்கும் பிரம்மசக்திக்கும் பூஜை செஞ்சு வழிபட்டாங்கன்னா மழை பெய்யுங்கிறது அந்த ஊர் மக்கள் நம்பிக்கைங்க. அதே மாதிரி நிறைய டைம் மழை பெஞ்சிருக்குது அந்த ஊரில். இந்த மாதிரி தலைமலை ஐயனார் தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் பக்தர்களுக்கும் வேண்டிய வார்த்தை கொடுக்குறாரு. இங்கே இருக்கிற மக்கள் ஐயனார் எப்படி வழிபடுறாங்கன்னா, கடைசி 9 வெள்ளிக்கிழமை ஐயனாருக்கு விளக்கேற்றி தங்களோட வேண்டுதலை சொல்கிறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா மணி ஒன்று கட்டுறாங்க கோயிலில். இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே நிறையா மணி இருக்குங்க. இப்படி தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் பக்தர்களுக்கும் வேண்டியதை செய்கிறாரு தலைமலை ஐயனார். உங்களுக்கும் நீங்கள் வேண்டது நடக்கும்னா இந்த தலைமலை ஐயனாரை போய் மனதாக வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக நடக்கும்.
நம்ம தலைமலை ஐயனாரோட திருத்தலத்துக்கு எப்படி போகணும்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கிற அம்பாசமுத்திரம் தாலுகா கடையத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தான் அந்த ராமநதி பகுதி, அணைப்பகுதி இருக்குங்க. ராமநதி அணைப்பகுதி வரைக்கும் நம்ம காரு, வேன் எல்லாம் போய்க்கலாம். ஆனா அந்த அணைப்பகுதியிலேருந்து கோயிலுக்கு நடந்து தாங்க போக முடியும். அது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நெனைக்கிறேன். கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் நீங்க நடந்து தான் போயாகணும். இப்போ பாவூர் சத்திரத்திலேருந்து வரவங்களுக்கு தோரணமலைக்கும் ராமநதி பகுதி அணைப்பகுதிக்கும் மினி பஸ் இருக்குது. கண்டிப்பா போய் திருத்தலத்தை விசிட் பண்ணுங்க. தலைமலை ஐயனாரோட அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ராமநதி பகுதியில் இருக்கிற தலைமலை ஐயனாரோட அருள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பேருனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.